பூண்டு சேர்ந்தோடனே வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் காரக்குழம்புக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வளர்ந்துட்டு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்ஜி பெருங்காயம் சேர்த்துங்க, வாசனையாக இருக்கும். காரக்குழம்புக்கு பெருங்காயம் சேருங்க, கம கமன்னு இருக்கும். போதுமான அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்ப்போம். இங்கே வதக்கினே ஒரு நெல்லிக்காய் சைஸ், மீடியமான நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் கரைச்சிக்கினே இருக்கேன், வதக்கிக்கினேன். வதங்கி முடிச்சோடனே காய் போட்டு கூட வதக்கிக்கலாம். சட்டியில் காரக்குழம்பு வச்சு பாருங்கள், மண் சட்டியில் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதில் வர வாசனையே அவ்வளோ டேஸ்ட்டு தான். கம கமன்னு மணமாக வருது. தக்காளி போதுமான அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ காய் சேர்த்துப்போம். நான் வீட்டில் இருக்கிற காய்கறி ஏதோ இருக்கிறத போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காயை போட்டுக்கலாம். போதுமான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். ரொம்ப காரம் ஹெவி காரமாக சாப்பிட மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகாய் பொடி. இதில் ஓவராக காரம் இல்லை, ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் காரம் இல்லாமல் அதிகமாக தனியாத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன். காரம் கிடையாது. நீங்கள் போதுமான அளவுக்கு சேர்த்து உங்கள் வீட்டு மிளகா பொடி காரமாக என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா அப்படியே வேகங்கட்டும், மேலே அந்த எண்ணெய் வரட்டும்.
அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வேகட்டும். நல்லா வதங்கிச்சு, போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு. பெருசாக வீட்டில் எந்த காயும் இல்லை, இருக்கிற காயை போட்டு காரக்குழம்பு வச்சிடும். இந்த மாதிரி இல்லாதது ஏதோ இந்த குழம்புக்கு இந்த காய் தான் போடணுன்னு போட்டு வைக்கிறதுலாம் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இருக்கிறத போட்டு வைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் போடுறேன். நீங்கள் சால்ட்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு கல் உப்புனா கொஞ்சம் திட்டம் பார்த்து போட்டுக்கோங்க. கொதிக்கிட்டோம். காய் பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே மூடியை போட்டு மூடுவோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொச்சிது. காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. எங்களுக்கு போதுமான அளவுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூட இன்னொன்று சேருங்க. இந்த சுண்டுக்காய் வறுத்து போடுங்க. அவ்வளோ ஒரு அருமையோ அருமை. சேர்த்தாச்சா? அது ஒரு கிண்டு விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். எங்கள் வீட்டு காரக்குழம்பு. சஜ்ஜி புஜ்ஜி சேனலில் காரக்குழம்பு. எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு ரெடி. நைட்டில் நீங்கள் சாதம் செஞ்சுட்டு காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? எங்கள் வீட்டில் சாப்பாடு தான். டிஃபனை விட சாப்பாடு தான் இருக்கணும்னுவாங்க. எங்கள் வீட்டு காரக்குழம்பு ரெடி. இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். பாய்.